கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது வேத வாசித்தீர்களா? இது ஜெபித்தீர்களா? இது குடும்ப ஜெபம் செய்தீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, ஒழுங்காய் வேத வாசிப்பேன், ஜெபிப்பேன், குடும்ப ஜெபம் செய்வேன், பிள்ளைகளோடு அமர்ந்து இப்படி வார்த்தையை தியானிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நன்மை செய்ய படியுங்கள் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முன்பாகம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள். காரணம், ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து தங்களை போன்ற சக மனிதனுக்கு விரோதமாக பாவங்கள் செய்து, அநியாயம் செய்து, இடுக்கண் செய்து, தங்களுடைய கரங்களிலே இரத்த பழிகளால் நிரப்பி எளியவர்களை ஒடுக்கி அநியாயம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போய் கொண்டிருந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், நன்மை செய்கிற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. அந்த நாட்களிலே மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும், எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. எனவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நன்மை செய்வதற்கு நீங்கள் படியுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொளி கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உங்களிடத்திலே நன்மை செய்கிற பழக்கம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள். அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். நன்மை என்றால் என்ன, எது நன்மை, நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே என்னத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நியாயம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு நியாயம் இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால், நியாயம் கிடைக்காமல் ஏழை எளிய மனிதன் நியாயம் இல்லாமல் இருப்பான் சொன்னால் அவனுக்கு நாம் நியாயம் கிடைப்பதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டுமா? ஏழை எளிய மனிதர்கள் இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரக்கம் பாராட்ட வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதுதான் நன்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தான் இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எது நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் செய்வதை மறந்து விட்டார்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள், ஏழை எளிய மக்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல், கர்த்தருக்கு முன்பாக பெருமையோடு கூட ஆண்டவரை மறந்து என்னதானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் நியாயம் செய்ய வேண்டும், நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும், உமக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையுள்ளவனாக நடந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் அழகாக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் பக்தி உள்ளவனாக, தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். நான் ஆலயத்திலே போய் நான் எப்பொழுது ஜெபிக்கிறேன், ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறேன், ஊழிய காரியங்களை நான் முன்னெடுக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கும்பொழுது அவர்களுக்காக நீதி கிடைப்பதற்கு நாம் பரிந்து பேசி இருக்கிறோமா? அப்படி செய்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுங்க, அதுதான் சுத்தமான பக்தி. அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய திருமண்டலங்களிலே அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், திருச்சபையிலே என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், நான் யார் தெரியுமா, நான் தான் பெரிய குடும்பம், எனவே நாங்கள் தான் திருமண்டல தேர்தலில் நாங்கள் நிற்போம், நாங்கள் தான் இதை முன்னெடுத்து செய்வோம் என்று சொல்லி நான் என்கிற அகம்பாவத்தோடு அநேக நேரங்களில் ஆலயங்களில் திருச்சபை காரியங்களில் ஊழிய காரியங்களில் நாம் நிற்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ மனத்தாழ்மையோடு நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பாருங்கள். ஆலயத்திலே கடந்து செல்லும்போது உங்களை தாழ்த்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய சந்ததிகளை ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த சந்தேகமே கிடையாது. அது மாத்திரமல்ல, தானியேல் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சார் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தில் அவன் சிந்தனை பண்ணினான், என்னுடைய மகிமையின் பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்தான். அவ்வளவுதான், தன்னுடைய வாயில் கூட அவன் சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, ராஜாவே நீ உன்னுடைய ராஜ்யபாரத்தில் தள்ளப்பட்டாய் என்று சொல்லப்பட்டது. உடனே அவன் அங்கே தன்னுடைய ஆளுகையிலிருந்து தள்ளப்பட்டவனாய், பைத்தியம் பிடித்தவனாய் அவன் பனியிலே போய் நனைந்தான், மாட்டை போல புல்லை தின்றான். அவன் அங்கே வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம் பெருமை. கர்த்தருக்கு முன்பாக அகந்தையோடு நடந்து கொண்டான், தன்னை தாழ்த்தவில்லை. எனவே தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன், மனிதனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யாமல் இதுவரையிலும் இருந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் வாழ வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.